லோ இம்யூனிட்டி, அதாவது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாகும் போது எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே நமக்கு ஈஸியாக வந்துறதுனாலே அதே காரணத்தினால பலவிதமான இன்ஃபெக்ஷனும் பலவிதமான நோய்களும் நமக்குள்ள வந்துருக்கு. குறிப்பாக உங்களோட பிளட்ல WBC அப்படிங்கிற அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் 4000 to 11,000 கூட இல்லாமல் குறையும் போது உங்களுக்கு பொதுவாக இந்த WBC கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். நாள் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், பாடி பெயின் இருக்கும், எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு சோர்வு நிலை. ஸ்லீப் 8 hours கூட தூங்காமல் 4 hours 2 hours தான் தூங்குறேன், அவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 8 hours ஆஃப் ஸ்லீப் மஸ்ட்டு ப்ளஸ் பப்பாளி இலை சாருமே நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களோட WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். Ethnic Healthcare. வணக்கம், நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். லோ இம்யூனிட்டி, அதாவது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாகும் போது எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே நமக்கு ஈஸியாக வந்துறதுனாலே அதே காரணத்தினால பலவிதமான இன்ஃபெக்ஷனும் பலவிதமான நோய்களும் நமக்குள்ள வந்துடுது. அதில் குறிப்பாக உங்களோட பிளட்ல WBC அப்படிங்கிற அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் 4000 to 11,000 கூட இல்லாமல் குறையும் போது எந்த ஒரு நோயுமே ஈஸியாக வந்துடுது. அதுலேயும் குறிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் தும்புனாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு 2 பேருக்கு தான் வருது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் ஒரு ஜுரமோ அல்லது ஒரு ஃப்ளூவோ சரியா இருக்கும், திருப்பி அடுத்த மாதமே மறுபடியும் ஃப்ளூ வருது. அப்போ வரக்கூடிய பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்தது, இம்யூனிட்டியே இல்லை டாக்டர், அதுக்கு என்ன பண்றது? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கேள்வி இருக்கும். இந்த இம்யூனிட்டி நீங்க இன்க்ரீஸ்டா வச்சுக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே விட்டமின் C அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நம்ம என்ன பண்றோம்னா, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்தா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருது, சளி பிடிச்சிருது, அதனால நான் கொடுக்கறது இல்லைங்கிறோம். அதனால நம்மளோட ஆன்டிபயோட்டிக் ஒரு டோசேஜ் மட்டும் தான் பெருசாக வயது வர அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றமே ஒழிய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது இல்லை. அதனால எல்லாருமே தைரியமா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், கிவி, கொய்யாப்பழம், இந்த மாதிரி கிரேப்ஸ், விட்டமின் C அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உணவுகளை, எஸ்பெஷலி நெல்லிக்காய், ஒரு ஹெர்பாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் அதிகப்படியான விட்டமின் C இருக்கு. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் குழந்தைக்கு இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த ஒரு நோயுமே எளிதாக நமக்கு வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படியே உங்களுக்கு அது சளி தொந்தரவாக ஆரம்பத்தில் தெரிஞ்சாலும் அது இட்ஸ் a process of cleansing நினச்சிக்கணும். அது குடிச்சோடனே உங்களுக்கு அந்த சளியெல்லாம் அறுத்து வெளியே தள்ளுது, நுரையீரல் க்ளீன் ஆகிட்டு இருக்காது. க்ளீன் ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அந்த சளி வராது. இம்மீடியட்டாகவே உங்களுக்கு கிளென்ஸ் ஆகிறதான் நீங்கள் நோயின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விட்டமின் C அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களோட WBC இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கெல்லாம் WBC கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கன்ஜென்டல் டிசார்டர்னால போன் மேரோ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது, இல்லை ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆன WBCயும் அதுவே அழிச்சு விட்டுறது, இல்லை ஸ்ப்ளீனோமெகாலி போன்ற இன்ஃபெக்ஷன், மால் நியூட்ரிஷனில் B12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் WBC கவுண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூங்குறது, எஸ்பெஷலி ஸ்லீப் 8 hours கூட தூங்காமல் 4 hours 2 hours தான் தூங்குறேன், அவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு உடலோட உஷ்ணம் மிகுந்து உங்களோட WBC கவுண்ட் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாக இந்த WBC கவுண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். நாள் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், பாடி பெயின் இருக்கும், எந்த ஒரு வேலையுமே செய்யறதுக்கு ஒரு சோர்வு நிலை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். ஒரு உணவை கூட உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பா அட்டிகேரியா போன்ற இன்ஃபெக்ஷன் மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலுமே உங்களோட WBC செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது எந்த ஒரு நோய் வந்தாலும் சீக்கிரம் சரியாகாத ஒரு நிலை, வந்த நோயை திருப்பி அடுத்தடுத்த மாதம் வர்றது, அதே போல சோர் த்ரோட், மவுத் அல்சர், டயர்ட்னஸ், ஃபீவர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குன்னா உங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இம்யூனிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 8 hours ஆஃப் ஸ்லீப் மஸ்ட், ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஹைட்ரேஷன் அப்படிங்கிற 20 kg ஆஃப் பாடி வெயிட் 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறது, அதுக்கப்புறம் விட்டமின் C ஃபுட்டை உங்களோட உணவில் சேர்த்திக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நிலவேம்பு, மஞ்சட்டி, சீந்தில், அமுக்ரா, இந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் பப்பாளி இலை சாருமே நீங்கள் எடுத்துட்டு அடுத்தடுத்து உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களோட WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம்
இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. தமிழ் மருந்தை உண்போர்